Good morning, children. Welcome to all. This is J. Bhatmapriya. Today we can see the I Can't Climb Trees Anymore Ruskin Bond Part 2. ஸோ இந்த ப்ரோஸில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பெரியவர் வந்து ஒரு பொண்ணு ஒரு பழைய வீட்டுக்கு வராரு. அதில் அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து கொஷின் கேட்டுட்ருக்கா, இவர் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, செவரு ஏறி குதித்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஹீ ஸ்லித்தர்ட் டவுன் இன் டு த ஃப்ளவர் பெட் ஷேட்டரிங் த ஸ்டெம் ஆஃப் ஹோலிகாக். அதாவது பார்த்தோம். ஸோ சித்தர்னா வழுக்கி கீழே இறங்கி அந்த ஹோலிகாக்கோட ஸ்டெம்மு வந்து உடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஆஸ் தே வாக்டு அக்ராஸ் த கிராஸ் ஹீ ஸ்பாட்டட் எ ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் எ மேங்கோ ட்ரீ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆஸ் தே வாக்டு அக்ராஸ் த கிராஸை அக்ராஸ் பண்ணி போடுறப்ப ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது மேங்கோ ட்ரீக்கு கீழே. இட் வாஸ் அண்ட் பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட் மதர் யூஸ் டு ரெஸ்ட். இது வந்து அவங்க பாட்டி காலத்துலேருந்தே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சாக. அவங்க பாட்டி வந்து இந்த மரத்தை கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சு. when she was tired of burning rose bushes and bougainvillea. ஸோ அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when she was tired of pruning rose bushes, அங்கே வந்து ரோஸ் புஷ்ஷஸ்லாம் நிறையா இருக்குது. போகன்விலியா அந்த காகிதப்பூன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? பார்த்துருப்பீங்க, கலர் கலராக இருக்கும், காகிதப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூச்செடிகள்லாம் நிறையா இருக்குது. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர். ஸோ இங்கே நம்ம உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடுத்தர வயது மனிதர் வந்து கூப்பிட்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட். நான் உள்ளெல்லாம் வரலம்மா, நான் இங்கேயே உட்காந்து பேசுகிறேன், நீ இங்கேயே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். she sat beside him on the bench. ரெண்டு பேரும் அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க. ஓகேவா? they were silent from some time. ஸோ கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. the man closed his eyes and remembered other times. அப்போ அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவர் கண்ணை மூடி யோசித்து பார்க்குறாரு, அவரோட இளமை பருவத்தை யோசித்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். the music of a piano, the chimming of a grandfather's clock, the constant twitter of budgerigas on the veranda, his grandfather cranking up the old car. ஸோ அவருக்கு என்னென்னலாம் சவுண்டு கேட்குது, கண்ணை மூடி உட்காந்ததும் என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மியூசிக் ஆஃப் எ பியானோவோட மியூசிக் சவுண்ட் கேட்குது. தி சிம்மிங் ஆஃப் எ கிராண்ட்ஃபாதர் கிளாக். சிம்மிங்னா அந்த சவுண்டு சொல்லுவாங்க. ஸோ கிளாக் டிக் டாக்னு அந்த ஒரு சவுண்ட் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கிளாக்கோட சவுண்டு. த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்கேரிகாஸ் அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிளிகளோட சத்தம். ஓகேங்களா? ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் கிளிகளோட சத்தம் கேட்குதான் வெராண்டாவில். ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் கிராங்கிங்னா இதுவும் ஒரு சவுண்டு தான். கிராங்கிங் அப் டு த ஓல்டு கார். அந்த ஓல்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிராங்கிங் சவுண்ட் கேட்குது. ஸோ இதெல்லாம் அவர் கண்ணு மூடினதுமே அவருக்கு இந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே ரிமெம்பர் ஆகுது, அவரோட ஞாபகத்துக்கு வருது. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹீ செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். கண்ணை மூடி அதெல்லாம் யோசிச்சுட்டு கண்ணை திறந்துட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பற்றியா, இதில் தான் நான் ஏறுவேன். ஹீ செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். கண்ணை திறந்து பார்த்துட்டு அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் மரத்துலலாம் ரொம்ப ஏறியிருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. Do you want to climb it again? My parents won't mind. ஸோ மறுபடியும் நீங்கள் ஏற விரும்புகிறீங்களா? ஏற விரும்பினா ஏறலாம், என் பேரண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வேணால் போய் ஏறிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். நோ நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். வேணாமா, எனக்கு வந்து அந்த கார்டன் வாலையே ஏறி வந்து என்னால் தாண்ட முடியல, இப்போ வந்து மரம் ஏறதா? நோ சான்ஸ், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறார். நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்தியா, அது என்னோடய ஃபேவரட் பிளேஸ் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மரமும் கூட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறார். டு யூ see that thick branch stretching out over the roof? Halfway along it there's a small hollow in which I used to keep some of my treasures. So do you see the thick branch? அந்த ஒரு திக் பிரான்ச் இருக்குது பாருங்களேன், அந்த பாருமா, அந்த பிரான்ச்சை பாரு, அதுலேருந்து ஸ்ட்ரெச்சிங்னா நீளமாக போகிறது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஓவர் த ரூஃப், அந்த ரூஃபுக்கு மேலே போகிற அந்த கிளையை பாருமா,
halfway along there is a small hollow in which அதில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த மரத்துலலாம் இடையில ஒரு பொந்து இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி இந்த பலா மரத்துலேயும் பொந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஹாலோ ஸ்பேஸ், ஓகேங்களா, இன் விச் ஐ யூஸ் டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ். ஸோ அந்த பொந்தை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் தெரியுமா? என்னோடய ட்ரெஷர்ஸ், என்னோடய புதையெல்லாம் அதில் நிறையா இருக்கும். நான் நிறைய பொருள் அதில் வந்து ஒளிச்சு வைப்பேன். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. என்ன விதமான பொருளை வச்சுருப்பீங்க? ட்ரெஷரா? என்ன விதமான பொருளெல்லாம் அதில் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். அப்படிலாம் வந்து ரொம்ப இதாக இமேஜினேஷன் பண்ணிடாத. நான் வந்து ரொம்ப வேல்யூபிளான பொருள்லாம் அதில் வைக்கல. என்னென்ன வச்சேன் தெரியுமா? மார்பிள்ஸ் ஐ டிட் ஓன். மார்பிள்ஸ்னால் கோலிக்குண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ கோலிக்குண்டு, நான் வந்து ஜெயித்த கோலிக்குண்டெல்லாம் அந்த மரத்தோட பொந்தில் கொண்டு போய் வச்சேன். எ புக் ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு ரீட். ஒரு புக்கு, அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நான் படிக்காத படிக்கிற புக்கெலாம் கிடையாது. எனக்கு எந்த புக்கு பிடிக்கலையோ, ரீட் பண்ண பிடிக்கலையோ, அந்த புக்கை வந்து நான் கொண்டு இதில் ஒழிச்சு வச்சுருவேன். எ ஃபியூ ஓல்டு காயின்ஸ் ஐ வுட் கலெக்டட். ஸோ ஒரு ஃபியூ ஓல்டு காயின்ஸ், நான் கொஞ்சம் காயின்ஸை வந்து அப்போதைக்கு கலெக்ட் பண்ணேன். அந்த கலெக்டட் காயின்ஸையும் நான் அங்கே தான் கொண்டு வச்சுருக்கேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். நான் எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் போய் நான் அந்த இடத்துல ஒளிய வச்சுருப்பேன். ஐ வாஸ் எ பிட் ஆஃப் எ க்ரோ, collecting bright things and putting them away. I was a bit of crow. ஸோ என்கிட்ட ஒரு சின்ன பகுதி வந்து அந்த இடத்துல இருந்தது. collecting bright things, putting them away. புட்டிங் தெம் அவேனா பிரைட் திங்ஸை அதுலேருந்து எடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்கிறார். தேர் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். அதில் வந்து இன்னொரு அதிசயமான ஒரு பொருள் இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் தாத்தா பயன்படுத்தின ஒரு அயன் கிராஸு. வெல், நாட் மை கிராண்ட் ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ் அண்ட் த அயன் கிராஸ் வாஸ் எ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட் ஃபார் பிரேவரி டியூரிங் த வார். ஸோ எக்ஸாக்டாக அது எங்கள் தாத்தாவோடது தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு பிரிட்டிஷ்காரரு. ஆனால் அந்த அயன் கிராஸ் இருக்குது பார்த்தியா, அது வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தது. அந்த ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டு, அதாவது அது வந்து ஒரு அவார்டு. அது யாருக்காக கொடுக்கறது அப்படின்னா, பிரேவரி டியூரிங் த வார் டைமில் யார் வந்து ரொம்ப தைரியமாக சண்டை போடுறாங்களோ அவங்களுக்காக கொடுத்த ஒரு பதக்கம். த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் கொடுக்கப்பட்டது. வென் மை கிராண்ட் ஃபாதர் ஃபாட் இன் ஃப்ரான்ஸ். ஆனால் எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்து ஃப்ரான்ஸில் தான் சண்டை போட்டார். ஹீ காட் இன் ஃப்ரம் எ ஜெர்மன் சோல்ஜர். அவர் வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர்கிட்டேருந்து இதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த இதில் வந்து ஒரு அவார்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அவார்டு அப்படின்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. த பரம்வீர் சக்ரா இஸ் த ஹையஸ்ட் வாட்டர் டைம் கேலண்ட்ரி அவார்டு. ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு, அதாவது போர்க்காலங்களில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிவன் டு சோல்ஜர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது இது இந்தியர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய பரம்வீர் சக்ராங்கிற அவார்டு, அதாவது சோல்ஜர்ஸ்க்காக கொடுக்கப்படுறது. ஸோ ரொம்ப தைரியமாக சண்டை போட்டவங்களுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஃபார் த டிஸ்பிளே ஆஃப் த அட்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ் வென் ஃபேஸிங் த எனிமி. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எனிமியை தாக்கி போராடுறவங்களுக்காக கொடுக்கப்படுறதா இந்த பதக்கம். ஸோ சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் 1950, 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ், அதாவது 1915 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ்க்கு, அதாவது ஃபியர்லெஸ் அப்படின்னா பயம் அறியாத அந்த வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 14th போஸ்ட் தாமஸ் have been awarded the medal till January 2019. ஸோ 2019 கடைசியாக வாங்கியிருக்காரு 14th இது, ஓகேங்களா. ஸோ 2019 தான் கடைசியாக கொடுக்கப்பட்ட அந்த பரம்வீர் சக்ரா அவார்டு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Do you still have it? இன்னமும் அதை அங்கே வச்சுருக்கீங்களா? No, he said, looking her in the eyes. I left in the jackfruit tree. இன்னமும் அந்த இதை கையில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பொண்ணு. நோ இல்லைப்பா, நான் அதை என் கையிலலாம் இல்லை. he said, looking her in the eyes. they left in the jackfruit tree. நான் அவள் கண்ணை பார்த்து நேராகவே பேசுகிறா. இன்னும் வச்சுருக்கீங்களா, காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா, நான் வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா, இங்கேயே தான் விட்டு போயிட்டேன், அது அந்த ஜாக்ஃப்ரூட் ட்ரீயில் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. யூ லெஃப்ட் இன் த ட்ரீ அப்படின்னு கேட்குறா. நீங்கள் ட்ரீயில் விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு த பீப்புள் அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப் I was going to sail on that. I simply forgot all about it. ஆமாம்,
நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா அந்த வீட்டிலேருந்து வெளியூருக்கு போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். என் பொருளெல்லாம் பேக்கிங் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காரங்களாம் போய் குட் பை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ண போனேன். அதனால் அந்த ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தை தான் எனக்கு ரொம்ப தாட்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் இந்த திங்ஸ் எல்லாம் நான் மறந்துட்டேன். ஐ சிம்ப்ளி ஃபர்காட் அபவுட் இட். ஷீ குவைட்லி செட், இட் மே ஸ்டில் பி தேர் இன் த ஹாலோ பார்ட் ஆன் த பிரான்ச். அவள் வந்து ரொம்ப மெதுவாக கேட்குறா, இன்னமும் அது அங்கே தான் இருக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறா. இந்த ஹாலோ பார்ட் ஆஃப் த பிரான்ச், அந்த பொந்துக்குள்ளே தான் இருக்கா? எஸ் ஹீ செட். ஆமாம், இன்னமும் அங்கே தான் இருக்கும். இட்ஸ் 25 years பட் இட் மே ஸ்டில் பி தேர் அன்லெஸ் சம் ஒன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு நான் அதை விட்டுட்டு போய், இன்னமும் அது அங்கே தான் இருக்கணும். ஒருவேளை வேறு யாரும் கண்ணில் படலனா கண்டிப்பாக அந்த மெடல் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். would you like to go and look? நீங்கள் போய் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. ஐ can't climb trees anymore. ஏம்மா, என்னால் அந்த வாலே ஏற முடியல, நான் எப்படி இந்த ட்ரீயை ஏறுவேன், என்னாலலாம் அந்த இப்போ ட்ரீயில் ஏற முடியாதுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். இஃப் யூ can't, I will go and see. You just sit here and wait for me. உங்களால் முடியலன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலாக நான் அந்த மரத்தில் ஏறுறேன். நீங்கள் வந்து எனக்காக வெயிட் மட்டும் பண்ணுங்கள், நான் போய் இந்த மரத்தில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போகிறான். ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், ஷீ க்ரைட். ஐ ஹாவ் ஃபவுண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், நான் கண்டுபிடிச்சிட்டேன். வேகமாக அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணுறா, அந்த பொந்துக்குள்ளே பார்க்குறா. ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறா. ஷீ க்ரைட் அப்படின்னா அந்த இடத்துல க்ரைடுங்கிறது கத்துறது. ஐ ஃபவுண்ட் இட் சம்திங், நான் என்னமோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அண்ட் நவ் barefoot she ran breathlessly toward him in her outstretched hand rusty old medal. எப்படியோ தேடி அந்த இதை எடுத்துட்டா, மெடலை எடுத்துட்டா. barefoot அப்படின்னா காலில் செருப்பு கூட இல்லாமல் she ran breathlessly. ஸோ மூச்சு வாங்க என்ன பண்ணுறா, அதை எடுத்துக்கிட்டு கீழே வரா. அண்ட் her outstretched hand in rusty old medal, அதை கையை நீட்டி அதை காமிக்கிறா. அதில் வந்து துரு பிடிச்சி அந்த மெடல் இருக்குது. he took it from her and turned it over on his palm. அதை வந்து அந்த பொண்ணு வந்து அவரோட கையில் வைக்கிறா. அவர் வந்து அந்த கையில் வச்சு அந்த மெடலை பார்க்குறாரு. இட் இஸ் இன் த அயன் கிராஸ், ஷி ஆஸ்க்டு ஈகர்லி. இதுதான் அந்த அயன் கிராஸா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. எஸ் ஹீ செட், திஸ் இஸ் இட். ஆமாம்மா, இந்த மெடல் தான் அது, நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நவ் ஐ நோ ஒய் யூ கேம். யூ வாண்டட் டு see if it was still in the tree. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. இன்னமும் அந்த மெடல் அந்த மரத்தில் தான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. யூ மே பி ரைட், ஐ எம் நாட் ரியலி ஷுவர் ஒய் ஐ கேம். யூ மே பி ரைட், இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஷுவராக சொல்ல முடியலமா, நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியல. பட் யூ கேன் கீப் த கிராஸ், யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். ஆனால் பரவாயில்ல, இதுக்காகலாம் நான் ஒன்றும் வரல, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெடலை நீயே வச்சுக்கலாம், ஏன்னா இந்த மெடலை நீ தானே கண்டுபிடிச்ச, அதனால் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நோ, யூ கீப் இட், இட்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லை உங்களோட தானே இது, நீங்கள் தானே வச்சுக்கணும், எதுக்கு என்கிட்ட தர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் இட் குட் ஹாவ் ரிமைன்ட் இன் த ட்ரீ ஃபார் அனதர் 25 years இஃப் யூ ஹேட் நாட் கிளைம்ட் அப் டு லுக் ஃபார் இட். ஒருவேளை நானும் வராமல் நீ அந்த மரத்தில் ஏறாமல் இருந்தால் இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அந்த மெடல் அந்த மரத்துலேயே தான் இருந்திருக்கும், யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் இஃப் யூ ஹேட் நாட் கம் பேக் அகைன், ஒருவேளை நீங்கள் வராமல் இருந்திருந்தால் ஆன் த ரைட் டே அட் த ரைட் டைம் அண்ட் வித் த ரைட் பர்சன், ஹீ செட், கெட்டிங் அப் அண்ட் பிளேசிங் த மெடல் இன் ஹர் ஹேண்ட்ஸ், I was not the cross I came for. It was my youth. ஒருவேளை கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால, கரெக்ட் டைமில் அந்த ரைட் டே அந்த ரைட் பர்சன் அந்த ரைட் டைம், இந்த மாதிரி கரெக்டாக சொன்னதுனால இந்த மெடலை எடுக்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து என்ன தான் இந்த மெடலை எடுத்தாலும் இதெல்லாம் வந்து என்னோடய இளமை பருவத்தை தான் நான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இவர் வந்து அந்த மெடலை தேடி வரல, ஆனால் இவரோட புதையல் அங்கே இருக்குன்னு தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஸோ அதனால் அவள் என்ன சொல்கிறா, ஷீ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். She didn't understand that, but she walked with him to the
கேட் அன்வெயிட்டட். அவளால் புரிஞ்சுக்க முடியல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பழைய நினைவுகள்லாம் சொல்கிறாரு. அவளால் அதை புரிஞ்சுக்க முடியல, அந்த ஏஜ் கெப்பாசிட்டிக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவர் கூட அந்த கேட் வரைக்கும் நடந்து வரா. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுறா. ஷி வாக்டு ஹிம் டு த கேட் அன்வெயிட்டட் வேர் த ரோட் டேர்ன்டு. அந்த ரோடு வந்து டேர்ன் ஆகுது. ஹி லுக்டு பேக் அண்ட் வேவ்டு டு ஹர். ஸோ திரும்பி பார்க்குறாரு. அவரும் திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு டாட்டா காமிக்கிறாரு, பாய் சொல்கிறாரு. தென் ஹீ குயிக்கண்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ்டு பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ். கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தென் பிரிஸ்காக மூவ் பண்ணுறாரு, முன்னோக்கி நகர்றாரு. எதை நோக்கி நகர்றாரு அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி வேகமாக நகர்றாரு. தெர் வாஸ் எ ஸ்ப்ரைட்லைனஸ் இன் ஹிஸ் ஸ்டெப். அதாவது அவரோட நடையில் எந்த ஒரு ஸ்ப்ரைட்டும் இல்லை. ஸ்ப்ரைட்லனஸ்னு அப்படின்னா எந்த ஒரு தெளிவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜின்னா ஒரு பிரிஸ்க் தெரியுது அவரோடதில். ஓகேவா. அண்ட் சம்திங் க்ரைட் அலவுட் இன் ஹிஸ் ஹார்ட். சம்திங் அலவுட் க்ரைட்னா சத்தமாக அவரோட ஹார்ட்டில் வந்து என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏதோ சொல்லுது. ஓகேங்களா. ஸோ ஏதோ வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா பழைய வீட்டுக்கு வந்து அந்த ஞாபகத்தில் பார்த்ததுமே அவருக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துருச்சு இல்லையா. ஏதோ ஒரு கனத்த மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. The mango-scented summer breeze made the blood curse in his veins. அதாவது அது வந்து ஒரு சம்மர் சீசன். ஸோ மேங்கோ சென்டட் அப்படின்னா அந்த மாமரத்துலேருந்து அந்த மாங்காய் வாசனை வீசும் இல்லைங்களா. மாங்காய் காய்ச்சதுமே மாங்காய் வாசனை வீசும், அதான் சம்மர் ப்ரீஸ். அவரோட பிளட்டில் உள்ள தொலைச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணுது, அவரோட வெயின்ஸ்லாம் நரம்பெல்லாம் முறுக்கிறது. அண்ட் ஹீ ஃபர்காட் ஃபார் எ மூமெண்ட். அந்த ஒரு மூமெண்ட் அவரை மறந்துட்டார். தட் ஹீ குடின் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். அப்போ என்ன நினைக்கிறாரு, ஆமாம் இப்போ வந்து நம்மளால் எந்த மரமும் ஏற முடியாது. அப்போ சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவாங்க, நிறைய பசங்கள்லாம் மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறது எல்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ இவர் கொஞ்சம் வயசானதுனால இப்போ எனக்கு எந்த மரமும் ஏற முடியாது அப்படிங்கிறது தான் அவர் மறந்தே போயிட்டார். எதில், அந்த மாங்காவோட அந்த ஸ்மெல்லையே அவர் மறந்து போயிட்டாராம். இதுதான் அந்த ஸ்டோரி, ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிறது. ஒரு ஆத்தர் வந்து எவ்வளோ அழகாக வந்து இதை சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ரஸ்கின் பாண்ட், அப்படி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. He is an award winning Indian author of British descent. அதாவது இவர் வந்து 1934 செஞ்சுரியிலே பிறந்தார். அண்ட் தென் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் வேறு. ஓகேங்களா. ஹீ இஸ் மச் ரெனவுட் ஃபார் ஹிஸ் ரோல் இன் ப்ரொமோட்டிங் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ குழந்தைகள் விரும்பக்கூடிய கதைகளை அதிகமாக சொல்கிறவர். ஸோ அந்த மாதிரி கதைகளை தான் இவர் அதிகமாக ஏற்றிருக்காரு. த இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு எஜுகேஷன் ஹேஸ் ரெகனைஸ்டு ஹிஸ் ரோல் இன் த க்ரோத் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் இன் இந்தியா. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் சைல்டு எஜுகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரோட இந்த கதைகளை அதிகமாக ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. ஹீ காட் த சாகித்ய அகாடமிக் அவார்டு இன் 1992. இவர் வந்து 1992 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் தேரா. ஸோ அவர் வந்து ஒரு இதுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. ஹி வாஸ் அவார்டட் இன் த பத்மஸ்ரீ இன் 1999. ஸோ பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு 1999 அண்ட் பத்மபூஷன் இன் 2014. ஸோ 3 அவார்டு கொடுக்குறாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் சொல்லிட்டு 3 இது கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஆசியா prolific writer, he has written over 500 short stories, essays and novels. So 500க்கு மேலே ஷார்ட் ஸ்டோரிஸு, எஸ்ஏஸ், நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஹிஸ் பாப்புலர் நாவல் த ப்ளூ அம்பர்லா. ஸோ அவரோட பாப்புலர் நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிறது வாஸ் மேட் இன் டு த ஹிந்தி ஃபிலிம் அண்ட் வாஸ் அவார்டட் த நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். ஸோ அவர் வந்து இதுக்காக வந்து இந்த நேஷ்னல் உயரிய தேசிய விருதுலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா படத்துக்காக, அந்த மாதிரி விருதை வாங்கியிருக்காரு. அந்த படம் வாங்கியிருக்கு, இந்த ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிற படம் வாங்கியிருக்கு. இந்த பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம், அதாவது குழந்தைகளுக்காக தயாரிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுல 2007 பெஸ்ட் ஃபிலிம் அவார்டாக வாங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரஸ்கின் பாண்டோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஓகே, இதோட இந்த லெசன் ஓவர். ஸோ I can't climb tree anymore. It is finished. Thank you children. Thank you for watching this video.